தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய இந்த யூக்கரிஸ்டிக் ப்ரேயர்னுடைய கடைசி கிளாஸ், கடைசி செக்ஷன், கடைசியாக அந்த ஒரு டாக்ஸாலஜி அப்படின்வாங்க, இறை புகழ்ச்சி. யூக்கரிஸ்டிக் ப்ரேயர் முடியுது. அந்த டாக்ஸாலஜியில் ஃபாதர் மட்டும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். இனி அந்த குருவானவர், திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவரோடு இணைந்து குருவானவர்கள் இருந்தால் அவர்களும் ஜெபிக்கலாம். இந்த மக்கள் யாருமே ஜெபிக்கக்கூடாது, இந்த ஜெபத்தை வாய் திறக்கக்கூடாது. ஃபாதர் அந்த ஒரு உத்வேகத்தோடு எல்லாம் நிறைவேற்றி சொல்கிறார் இவர் வழியாக. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அதனுடைய கிளாஸில் சொன்னேன், அப்பத்தையும் ரசத்தையும், இயேசுனுடைய சரீர ரத்தத்தை இரண்டையுமே உயர்த்தி நன்றாக உயர்த்தி, அதாவது கிறிஸ்து எப்படி சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ அவ்வாறு உயர்த்தி ஃபாதர் ஜெபிக்கிற ஜெபம் இவர் வழியாக. யார் வழியாக? இயேசுவின் வழியாக. இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை மாட்சிப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மாட்சிப்படுத்துகிறார். யாரோடு இணைந்து இயேசுனுடைய மாட்சி இருந்தது? யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் நீங்கள் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முழுவதும் இட் வாஸ் ஆல்வேஸ் க்ளோரிஃபைங் காட் த ஃபாதர். அப்பாவை மாட்சிப்படுத்துவதுதான் இயேசுனுடைய வாழ்க்கையாக இருந்தது. இயேசு இது யாரோடு இணைந்து செய்தார்? தூய ஆவியாரோடு இணைந்து. தூய ஆவி இருக்கும் ஒருவருக்கு மட்டுமே தாங்க கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். ஒன்லி யூ கேன் க்ளோரிஃபை காட் இஃப் யூ ஹேவ் ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. அப்போ தூய ஆவியருடைய இணைப்பில் இயேசு கிறிஸ்து மனுவருடைத்தவர் அப்பாவை மாட்சிப்படுத்தி இருந்த இடம்தான் அவருடைய உலக வாழ்க்கை. அப்போது அவர் வழியாக நாம் இப்போ தந்தையை மாட்சிப்படுத்துகிறோம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது, கடவுளை தெரிஞ்சிருக்காது, அவர் அப்பான்னு கூட தெரிஞ்சிருக்காது, அவருடைய நண்பை தெரிஞ்சிருக்காது, அவருடைய அன்பு தெரிஞ்சிருக்காது. ஸோ முழுவதுமாக கடவுளிடமிருந்து வந்தவரே கடவுளை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருந்தது? மாட்சிப்படுத்துகிறார். அந்த மாட்சிப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் தந்தையான ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து யாரோடு இணைந்து செஞ்சார்? தூய ஆவியாரோடு இணைந்து. அப்போ ஃபாதர் சொல்கிறாரு, இவர் வழியாக, இயேசுவின் வழியாக, இயேசுவோடு இயேசுவில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமேன் அப்படின்றதுக்கு சென்ட் ஜெரோம் சொல்லுவார், புனித ஜெரோம் சொல்கிறாரு, இட் ஷுட் பி லைக் அ தண்டர் ஆஃப் கிளாப். அப்படி இருக்கணுமா நம்மளுடைய சத்தம். இனி அடுத்த ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ இங்கே சொல்கிறதுக்கு மட்டுமா ஃபாதர் ஆமீன் சொல்கிறோம்? கிடையாது. நம்ம நற்கருணை மன்றாட்டு முழுவதும் முடியுது. இங்கே இப்போ என்னெல்லாம் நடந்ததோ, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம்ம நன்றி செலுத்துவோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கேருந்து நற்கருணை மன்றாட்டு ஆரம்பிக்குது யூக்கரிஸ்டிக் ப்ரேயர். அங்கிருந்து இங்கே முடிக்கிறார் பாருங்க இந்த செக்ஷன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஆமீன். ஆமீன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நம்பிக்கையின் மறைப்பொருள், நம்புகிறேன், இது என் உடல், வாங்கி உண்ணுங்கள், நம்புகிறேன், இது என் சரீரம், இது ரத்தம், வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது, நம்புகிறேன். அப்போ எவ்வளோ எல்லாம் சேர்த்து ஒரு நம்பிக்கை சொல்கிறீங்க பாருங்கள். ஆமேன். சில ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவைலாம் பாடலாம், நோ ப்ராப்ளம். இதில் வேறு எந்த வார்த்தைகளும் சொல்லக்கூடாது. ஆமீனை தவிர்த்து ஹல்லேலூயா, நோ பிரைஸ் தி லார்ட் எதுவுமே கிடையாது. ஆமேன். ஆமீன்னா நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த நற்கருணை மன்றாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து நம்பிக்கை மறைப்பவர்களுக்கும் நான் நம்புகிறேன். இந்த இவர் வழியாகுக்கு மட்டும் சொல்கிற ஆமீன் கிடையாது. இந்த ஆமீன் என்பதை உணர்ந்து புரிந்து உங்களுடைய திருப்பலியிலே ஃபார் த ஹோல் நற்கருணை மன்றாட்டு ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்காக உயர்த்தப்பட்டவருக்கு நீங்கள் சொல்கிற ஆமீன் அது. சரிங்களா? இயேசுவின் பிறந்தவர்களே, ஆண்டவராக இறைவன் நமக்காக காமிச்சு கொடுத்த ஒரு ஆக்ஷனுங்க மாட்சிப்படுத்துவது, அனைத்திற்கும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவது, உங்கள் இயேசுவோடு இணைந்து மாட்சிப்படுத்துங்கள். சரி, திருப்பலியில் இதுதாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. when you receive Eucharist you become one with the body of Christ and you glorify God the Father. திருவுடலை பெற்ற நீங்கள் திருவுடலாக மாறி இயேசுவின் வழியாக, யோவான் 14:6 சொல்கிறாரு, நானே வழி. வேறு வழி கிடையாதுங்க ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு, தந்தையான ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு வேறு வழி கிடையாது. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நத்தானியலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இதையே தான் சொல்லுவார், வேறு வழி கிடையாது. ஏணி, விண்ணகத்திற்கு மண்ணகத்திற்கு நிற்கிற ஒரே ஒரு ஏணி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தந்தையிடம் இருந்து வந்தவரே தந்தையை வெளிப்படுத்துகிறார், தந்தையினுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், நிறைவுள்ளவர், மன்னிப்பவர், தூயவர், குணப்படுத்துவர் என்னும் எல்லா மாட்சியும் வெளிப்படுத்துவது இயேசு கிறிஸ்து. தந்தையினுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தந்தையை மாட்சிப்படுத்துங்கள். அதனால தான் அழகான ஒரு ப்ரேயர் இருக்குல்ல, நமக்கு அடிக்கடி நம்ம சொல்லுவோம், உணர்ந்து சொல்கிறீங்களான்னு தெரியல. Glory be to the Father and to the Son and to the Holy Spirit. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் மாட்சி உண்டாவதாக. அது இங்கிலீஷில் கொஞ்சம் கூட வேணால் மாற்றி சொல்லுவோம். சில டைம் எல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, க்ளோரி பி டு த ஃபாதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆல் க்ளோரி பி டு த ஃபாதர், எல்லாம்
மாட்சியும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் எல்லா மாட்சியும் உண்டாவதாக. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா மாட்சியும் மூவர் இறைவனுக்குரியதே. எந்த மாட்சி நீங்கள் எடுத்துக்காதீங்க. பிசாசு சொல்லும், அந்த மாட்சி நீ எடுத்துக்கோ. உன்னுடைய படிப்பால் வந்தது, உன்னுடைய அறிவால் வந்தது, உன்னுடைய திறமையால் வந்தது, உன்னுடைய அழகால் வந்தது, உன்னுடையதால் வந்தது கிடையாது. ஏதாவது இன்றைக்கி நீங்கள் என்னவாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய எல்லா காரணமும் ஆண்டவருக்கே. மாட்சி எடுக்காதீங்க, மாட்சியை திருடாதீங்க. மாட்சியை திருடினீங்கன்னா உங்களுடைய மாட்சி இருக்கிற மாட்சியும் போயிடும். ஆண்டவரை அனைத்திலும் மாட்சிப்படுத்துங்கள். இயேசுவோடு இணைந்து மாட்சிப்படுத்துங்கள். தூய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.